ஐயோ விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு கதை. இது விழுந்துதான் ஓடி வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? சேர நல்லா இருக்கு ஒரு ரைடு. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இறைவனுடைய படைப்பை நம்ம ஒவ்வொரு தடவையும் நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம போய் அந்த படைப்பை பார்த்துடணும். மலைப்பிரதேசங்கள் எப்படி படைச்சிருக்கான், காடுகளை எப்படி படைச்சிருக்கான், நதிகளை எப்படி படைச்சிருக்கான், கடல்களை எப்படி படைச்சிருக்கான், இந்த மாதிரி எல்லா அவனுடைய படைப்புகளை நம்ம போய் பார்த்துடணும். ஏன் அப்படின்னா, சும்மா பிறந்தோமா வாழ்ந்தோமா போனோமான்னு இல்லாமல் அவன் நமக்காக தான் படைச்சிருக்கான். நம்மளை போய் பார்க்கவும் சொல்கிறான். இதை போய் பாரு, இதை போய் நீ பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கோ, நான் யார், என்னென்ன, என்னோட சக்தி என்ன, என்ன வல்லமை என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு. சவுதியில் ஒரு இடம் இருக்குது, எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ அங்கே ஆஃபீஸோட சேர்ந்து ஒரு டூரிஸ்ட்டு இது மாதிரி கோஸ்டர் மாதிரி புக் பண்ணி ஸோ எல்லாரும் கிளம்புறோம். அதுவும் சாட்டர்டே கரெக்டாக மணி 12, 1 மணிக்கு செக் பாயிண்ட் போக சொன்னாங்க. செக் பாயிண்ட் இங்கேருந்து கரெக்டாக 28 கிலோமீட்ரு, சாத் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணி தான் நாங்கள் இங்கேருந்து போகிறோம், கிளம்புறோம். எல்லோரும் அங்கங்கே வந்துடுவாங்க, நான் இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ ஒரு அட்வென்ச்சர் வீடியோ, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்கும். மலைப்பிரதேசங்கள், பாலைவனங்கள், கோட் லைஃப் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸும் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக பவர் பேங்க் எடுத்துக்கணும், ஏன்னா வீடியோஸ் எடுப்போம். ஸோ அதனால் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறேன், அதுவும் தனியாக. போகிறப்பா போகிறமாயிருமா. ஒரு 10 கிலோமீட்டர் போக சொல்லியிருக்காங்க நம்ம கூகுள் அம்மா. ஸோ அது 10 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், ஓகேவா? நம்ம வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சார்ஜ் போயிடும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ என்ன செய்வோம், அப்பப்போ வீடியோஸ் எடுத்துக்குவோம், அப்பப்போ கிளம்பி போயிட்டே இருப்போம், ஓகேவா? ஏன்னா நடுவில் கேமராஸ் வேறு இருக்குது, அதையும் நம்ம உஷாராக கவனிக்கணும். ஏன்னு தெரில, ஒரே கூட்டம். ஐ திங்க் ஆக்சிடென்ட் தான் இருக்கும். ஆக்சிடென்ட் ஆனால் தான் இந்த மாதிரி டப்புன்னு கூட்டம் ஆகிடும், அதுவும் ஹைவே பிரிட்ஜில். ஆமாம் ஆக்சிடென்ட். சர்வேலன்ஸ் கேமரா பயங்கரமாக வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் உங்களுக்காக, எல்லாம் உங்களுக்காக. செம ஆக்சிடென்ட்டு. அது ஒரு சிடான் வண்டி எலன்ட்ரா, அப்புறம் ஒரு இசூசு, ரெண்டும் வாங்கிக்கிறாங்க. அது கிளியர் ஆகி போகிறதுக்குள்ளே, அதுவும் இந்த வெயிலில் ஆயிடுச்சுன்னா இறைவா ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்ரு, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு, இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்ரு, டோட்டலாக 20-28 கிலோமீட்டர் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸ் தான் இருக்குது அந்த செக் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. போய் பார்க்கலாம். உண்மையிலே இது ஒரு பாலைவனம் தான் சொல்ல முடியும். போகிட்டே இருக்கு. போகும் இடம் வெகும் தூரம் இல்லை, அந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. நம்மளும் மேப்பை போட்டு தான் போகிறோம், மேப் ராஜாவை நம்பி பார்க்கலாம். பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் தான் சாத் ஸ்கொயர். அவங்க ரெடி பண்ணியிருக்கிற இடம் சாத் ஸ்கொயர். ஸோ இங்கே தான் நம்ம
கிளம்பி அந்த ஏரியாவுக்கு போனோம். எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு. எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. உள்ள பேர் ஸ்டார்பக்ஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது கொத்து விட்ருவோம், சரிங்களா? பசிக்குது ரொம்ப. 12 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஸோ சீக்கிரம் ஏதாவது சாப்பிட்டு ஸ்டார்பக்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அவங்க கூட அப்படியே போயிடலாம். இப்போ இங்கே வந்து அதிகமாக பிலிப்பினி தான் வந்துருக்காங்க. பிலிப்பினி டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, எல்லோரும் லைக் பண்ணுறாங்க போல் இந்த பிளேஸை. பிளேஸ் எல்லாரும் லைக் பண்ணி இந்த சாட் ஸ்கொயரில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் நம்ம போஸ்டர் வரல. போஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்பக்ஸ் தான் மீட்டிங் பாயிண்ட். எல்லோரும் இங்கே வந்துடுங்க. இங்கேருந்து நம்ம இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் போன போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆச்சு? நம்ம அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் ஆகுது. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க பிலிப்பினி எல்லாம் ஸ்டார்பக்ஸில். நம்ம என்ன இருக்குங்கிறத போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் அவங்க தான் திம்மாங்க. நமக்கு சோறு தான் லாய்க்கு. சோறு, கேக்ஸு, குக்கீஸு 19 ரூபா. நம்ம என்ன வாங்குறது? இல்லை வெளியே போய் ஏதாவது சோறுக்கு இது மாதிரி பார்த்துட்டு வருவோமா? காஃபியில் இந்த டைமில் குடிப்பாங்க. காஃபி அதுவும் இந்த டைம்லலாம் குடித்தா வேலை ஆகாத சீன் ஆகிடும். சோறு தான் நமக்கு செட் ஆகும். போகிற வரைக்கும் தாங்கணும். நம்மலாம் சோறு சோறு சோறுன்னு இருக்கிற ஆள். ஏன்னா பர்கர் ஏதாவது இந்த சாட் ஸ்கொயரில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு போவோம். என்ன எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. என்னென்ன இருக்கீங்க? ஷவர்மா இருக்குது, ஈட் மீ பர்கர் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, சப்வே இருக்குது, பீஸா இருக்குது. எங்கே போகலாம்? சாண்ட்விச் என்ன இருக்கும் இங்கே? ஸோ நம்ம வந்து சாண்ட்விச்சில் வந்து ஒரு ரைஸும் சிக்கன் பிரிஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபலாஃபிலும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குல்ல. பி ப்ரிப்பேர் அண்ட் கிரில் அட் த மூமெண்ட் ஆஃப் ஆர்டர். இது ஒரு டேபிள். நம்மளுடைய மீட்டிங் பாயிண்ட் அங்கே இருக்குது. இன்னும் கோஸ்டர் வரல. ஸோ கோஸ்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இந்த இதில் என்னென்ன நமக்கு எங்கெங்கே காட்டுறாங்க, எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளை வந்து இந்த சன்ரைஸ் எட்ஜி அது கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பேட் கேவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு ரிட்டன் ஒரு இஸ்தரா மாதிரி வச்சு அங்கே எல்லாருக்கும் டின்னர் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. போயிட்டு வாங்கடா அப்பா. பிடிச்சது ரோலர் கோஸ்டர் எல்லாரும் ஏறிட்டாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு இதுதான். சாப்பிட கூட உள்ள பாருங்க, வீணா போனவனுங்க அதுக்குள்ளே கால் பண்ணிட்டானுங்க. 1 மணிக்கு வந்து கூட கால் பண்ணல. கால் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து கிளம்பி போயிருந்துருக்கலாம். காலும் பண்ணல. சார் இப்போ என்ன பண்ணுறது? இடம் இருக்கா? தேங்க்யூ. இதுதான் அந்த பிளேஸில். ஸோ வந்தாச்சு. வந்துட்டு நல்லா தான் இருக்குது பஸ்ஸு. ஃபேமிலியோடலாம் போனால் செம்மையாக இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. இல்லை இங்கே 3 பேர் இருக்காங்க. 2 மணி நேரம் ட்ராவலிங் நினைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, நம்ம டிரைவருக்கு லொக்கேஷன் தெரியல. லொக்கேஷன் தெரியாமல் அந்த போது பாருங்க காரு. ஸோ அவரு பின்னாடி நம்ம அந்த இது போஸ்டரு அவரு பின்னாடியே போனோம். இப்போ அவரை விட்டோம் அப்படின்னா சொல்லி முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ரூட்டு பார்த்த வரைக்கும் அப்படி தான் தெரியுது கரெக்டாக. ஸோ 2 மணி நேரம். நம்ம வந்து யாருக்குமே தெரியாத ரூட்டில் நம்ம
டிரைவரை போயிட்டு இருக்கா போல. நம்மளும் அவர் பின்னாடி ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல போவோம். பின்னாடி நிறைய இங்கிலீஷ் பேசுறவங்கலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டூர் கைட் மாதிரி ஆயிட்டோம். ஆஹா, அவ்வளோதான். அப்படியே ஒரு யூட்டன் சர்க்கிள். क्या बात है. ஆஹா, யாசின் இருக்கும்போது இங்கே வரலையே. சே, யாசின் இருக்கும்போது இங்கே வந்திருந்தோம்னா வேற லெவலில் இருந்திருப்பாரு. என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. ஆண்டவன் அவருக்கு அவ்வளோதான் ட்ரெஸ்ஸுக்கு வச்சு இருந்திருக்கான். என்ன செய்யறது, நம்ம எல்லாருக்கும் ஒரு டைம் ஆண்டவன் வச்சிருப்பான்ல. அந்த டைம்ல எல்லாரும் போய் தானே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒன்று போயிடுச்சு. நம்ம எப்போ போன்னு ஆண்டவன் தான் இருப்பான். இங்கே மக்காரோட மதினாரோட கூட நானே இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்கே நல்லா இருக்குல்ல. சவுதியை பொறுத்த வரைக்கும் ரோட்வேஸ்லாம் சும்மா பக்காவா வேற லெவலில் இருக்கும். உண்மையான இடமா இருக்கு. இங்கெல்லாம் வந்ததே இல்லையே, இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. அடடா, கிங் அப்துல் அலசீஸ் ரோட். அப்துல் அசீஸ் ரோட் ஏதோ வேற டிஸ்ட்ரிக்ட் போல. மக்கா மதினா மாதிரி வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போல. ஊர் விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அந்த மாதிரி. ஐயோ, காப்பிரைட்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம். இளையராஜார் யாருமே இல்லாத ரோட்ல நீ மட்டும் எங்கடா போற அந்த மாதிரி இருக்கு. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குங்க டிராவலு. ஆல்ரெடி நம்ம 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகுது போகிறதுக்கே. ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 4-5 மணி நேரம். வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக எப்படியும் ஒரு நைட்டு ஒரு 10 ஆகிடும் நினைக்கிறேன். 10-10:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு இங்கே கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அயன் பண்ணுற வேலைலாம் இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸ் போகிற வேலைலாம் இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து ஜஸ்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான். 200 சார்ஜ் பண்ணுறாங்க. 200 ரியாலு. நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபா, 5500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நைட்டு டின்னர் கொடுத்துட்றாங்க, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 200 மாரி. ஃபேமிலியாக இருந்தால் 200 150 ரூபா அப்படின்னு கம்மி பண்ணி டோட்டலாக ரவுண்டாக 3 பேருக்கு 500 ரியாலு அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. டூர் கைட்லாம் ஒரு பலம் கிடையாது. இப்போ நான் தான் இவங்களுக்கு வந்து டூர் கைடாக மாறிட்டேன். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியது தான். நமக்கு பின்னாடி இருக்கிற ஃபாரினர்ஸ்க்குலாம் இப்போ நம்ம தான் டூர் கைடு. நம்ம டிரைவருக்கு இங்கிலீஷ் தெரியாதனால நம்ம வந்து அந்த ஃபாரினர்ஸ்க்கு இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, இது பண்ணுங்க, பத்திரமா கொண்டு வரணும். அப்போ இன்ஷால்லா எல்லாம் இறைவன் செயல். இது எங்கே போகுதுன்னா ஃபஸ்ட்டு பேட் கேவ். பேட் பேர் என்ன தமிழில்? வௌவாலுடைய வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். அந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜப்தி கொண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை அதுவா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பார்க்கலாம் வாங்க. வந்து எங்கே வந்திருக்கோம்னா கேமல் ரைடுக்கு வந்திருக்கோம். கேமல் ரைடு முடிச்சுட்டு அதுதான் நினைக்கிறேன் நான். அந்த எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு எல்லாம் கேமல் ரைடுக்காக போகிறாங்க. ஒரு ஆளாக கூட்டு போயிட்டு வருவாங்க போல். இவ்வளோ ஒரு பாலைவனத்தில் இந்த மாதிரி இறைவா
நல்லா இருக்குது. பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வருவோம் கண்டிப்பாக வருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நேரம் அமையும். 4 ஒட்டகம் தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவோம், இத்தனை பேர் இருந்துக்கு எதுக்குடா 4 ஒட்டகம்? நிறையா வச்சுக்கலாம்லடா. உட்கார மாட்டாங்க. Sudani. Hindi. Ayo. Thank you. Sydney, mashallah, Sydney. ஒட்டகம் ரைடு நல்லா இருக்கு. மாஷல்லா நல்லா இருக்கு ஒரு ரைடு. Azim, كله نفر صح؟ South Africa. I'm an Indian. ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இதில் ஆலப்புழாவில் இது போனேன், எலிஃபெண்ட் ரைடு. அதுவும் அது இதோட கொஞ்சம் ஆகிட்டு. இது ஒட்டக ரைடு ஃபஸ்ட் டைமு. நல்லா இருக்கு. அதுதான் அது எப்போ அந்த காலத்துலலாம் இதில் தான் பயணம் பண்ணியிருப்பாங்கல்ல. இவங்களும் ரொம்ப பாவம் இந்த வெயிலில் நின்றுக்கிட்டு. இது ஒரு வருமானம் மாதிரி. லாஸ்ட்டில் உள்ள ஓட்டம் பயங்கரமாக கோவப்படுது. அதுக்கு சாப்பாடு இன்னும் போடலையா என்னன்னு தெரியல. நல்லா இருக்குது. இருந்தாலும் அருமை. எல்லோரும் அடுத்த ரவுண்டுக்காக எல்லோரும் நிற்கிறாங்க. ஸோ நம்ம கூட வந்தவங்க நம்ம வந்து புல்கையை போட்டுக்கிட்டே போகிறாரு ஃபஸ்ட்டு உள்ள மாப்பிள்ளை. என்ன பார்க்குறவ தங்க புள்ளெல்லாம் வந்தான்னா செம்மையாக இருக்கும். இதில் பயப்படுவான், சாமுலிலாம் பயப்படுவான். இதில் கூட்டு போக வேண்டியது தான். ஆப்பா இருக்கும்போது எதுக்கு கவலை. வைக்கிறாங்க. மாஷல்லா சூப்பராக உட்காருது பாருங்க. ஐயோ, இப்போ நம்ம வண்டி உட்காரணும். Careful. இதுதான் நம்ம வந்த ஒட்டகம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இதை அரேஞ்ச் பண்ணுறதே நம்ம தமிழ் ஆளுங்க தான். பின்னாடி இந்த நிற்கிதா காரு, இந்த ரெட் கலரு, அவர் தான் அரேஞ்ச் பண்ணுறாப்போல. A to Z அவர் தான் முதிர். தமிழண்டா என்னாலும் ஊர் டூர் வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்கவே நினைக்கவே பெருமையாக இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஓகே, இந்த இடம் தெரியுதா? இந்த இடம் தான் நம்ம போட் லைஃப்பில் பிருத்திவிராஜ் அந்த ஒரு வீடு மாதிரி இருக்கும்ல, இந்த இடம் தான் இது. வீடு மாதிரி வந்து இங்கே விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கிறது இந்த இடம் தான் இது. ஸோ இதுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த பாலைவனம். ஸோ தப்பிச்சு போவார்ல, இதோ இந்த பாலைவனம் தான். இந்த பாலைவனத்தில் தாண்டினா அந்த பக்கம் வேறு மாதிரி ஒரு மண் பாலைவனமாக இருக்கும். இது மலைகள் பாலைவனம். வந்தாச்சு, ஒரு மிகப்பெரிய பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நமக்கு லைவ் வேணுங்க. சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுமை வேணும். 2 மணி நேரம் பொறுமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து
பார்க்கலாம். கோட் லைஃப். ஸோ இப்போ அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். அதோ இடம் இருக்குல்ல, அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க எப்படி தான் நம்ம பிருத்திவிராஜன் தான் தெரில. இது என்னன்னா, இது வந்து பேட் கேவ், வௌவால்கள் குகை தான். ஸோ போய் பார்ப்போமா வௌவால் குகை எங்கே இருக்குது, உள்ள என்ன இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது. ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் சாப்பிட்டதுனால. உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, செம்மையாக இருக்குல்ல. ஐயோ எப்படி இருக்கு, வேற லெவல். இது வந்து பேட் கேவ். பேட் கேவுக்காக ஒரு வழி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த வழியில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா மேலே ஏறி போகலாம். ஸோ இது வந்து நம்ம லைட்டு போட்டுக்குவோம். ஐயோ பயமா இருக்கு சத்தியமா, அம்மா பயம். இது விழுந்துதான் ஓடி வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? சேர சத்தியமா முடியாது. சேர வௌவால்கள் இடமா இது. நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு வௌவாலும் இல்லை. இந்த மம்மி படத்தில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி பயமா இருக்கு. Let's go. Abi go sir. Excuse me. Flash. Abi go sir. பா அம்மா பயங்க உண்மையிலே. ஐயோ செம்ம இருட்டு. நைட் டைம்லாம் வந்தோம்னா சத்தியமாக முடியாது. இந்த புதையில தேடி இந்த நான் என்னமோ படம்ல குனிஞ்சு குனிஞ்சு போன மாதிரிடா. எவ்வாடே சேர. ஐயோ வந்து மலை உள்ள நம்ம இருக்கிறோம். ஆமா, இதுக்காக கடைசி வரைக்கும் போறாங்க. தங்க பிள்ளைலாம் கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். ஒரு மாதிரியா ஸ்மெல் அடிக்குது. ஸ்மெல் இடத்துல எல்லா படங்கள் எடுக்கலாம். லைட்டு போட்டு தான் இருக்கணும் போல. ஓஹோ கல்லாம் பார்த்தீங்களா? வேற லெவலுங்க. சத்தியமா முடியல. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? பவளப்பாறையா? பரவாயில்ல. இந்த ராங் டென் படத்துல வரும்ல, இது மாதிரி நாத்தடிக்குது பயங்கரமா.
ஆனால் எந்த ஒரு பேட்டுமே இல்லை இங்கே. கிரிக்கி வச்சிருக்கான். அதுதான் அதான்டாப்பா பயங்க நிஜமாலே செம பயம். இது லைட்டு கீட்டில் எதுவும் போடல பேட் கேவுக்கு. வீட்டில் தானே அந்த இது வாழும். ஸோ அதனால் நான் பாறைகள்லாம் இங்கே பாருங்க பா மின்னுது பல பல பலன்னு. நோ பேட். No. Look. Ah, Crystal. No flash. No flash. Yeah. Photo, no flash. Okay. Photo, no flash. Only photo. No flash photo. Oh. Here. Ooh. Okay. Oh, Come in, crystals. guys. Come in. Look this. Oh, you can't see. Look this. Just click the side. Look this. Come in. One more time. Guys, give me $1 million. Let's share. What is this? This water and hot and dynamic and this. Crystal. Crystal. Yeah. Okay. Look here. Wow. Look, Krista. Look here. Look. She's cool. Okay. Look. இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த சின்ன அழியாது. இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த சின்ன அழியாது. என் கூட எப்போதும் இருந்த இந்த சின்னம் ஒரு காலம் என்னை விட்டு போகாது. செம்ம பயம் உண்மையிலே. டைரக்டர்ஸ் ப்ளீஸ், நல்ல நல்ல இடம்லாம் இங்கே இருக்குது சவுதி அரேபியாவில். வாங்க, படம் அருமையாக எடுக்கலாம். அட்வென்ச்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இங்கே பாருங்க. ஆனால் இங்கே எந்த ஒரு வௌவாலுமே இல்லை. இதா அவங்களே பார்க்கிங்க்கு செட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் நிறைய காடி வரும். ஸோ இந்த இடத்துல பார்க்கிங் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, பாலைவனம் பார்த்தீங்களா? இந்த பாலைவனத்தை தான் இவங்க எப்படி வந்து படம் எடுத்தாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல நமக்கு. என்னமோ போட்டிருக்காங்க, டேஞ்சரஸ் எட்ஜஸ் வார்னிங், டேஞ்சரஸ் அஹத். நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிடுவோம், நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா? அவ்வளோ தூரம் நடக்கணும் போல். அதெல்லாம் அங்கே போகிறாங்க, அவ்வளோ தூரம் நம்ம நடக்கணும். போய் பார்ப்போம் வாங்க. போலீஸ்காரங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மம்னுவா, எடுக்கக்கூடாதான், மற்றதை எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஓஹோ, எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு. அம்மா எல்லாம் உட்காந்துருங்க. ஓஹோ, மனித உணர்ந்த கொல்ல, இது மனித காதல் அல்ல.
பா 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 இறைவனோட படைப்பு பாருங்களேன் அப்படியே. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது. இங்கெல்லாம் இந்த ரோட் லைஃப்பில் வந்து இவர் வந்து நம்ம ட்ரக்கில் வந்து ஒரு இவர் நம்ம கோஸ்டரில் ஹாய் என் பேர் ஹாய். நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணி நடந்துக்கிட்டே இருக்கிறோம். சன்செட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் போல். நான் ரொம்ப தூரமாக இருக்கே. المنظر طبعا هذا المنظر هذا المنطقة هذه كانت قبل 150 مليون سنة كان بحر. كان بحر. அப்பா சத்தியமாக நடக்க முடியல. ரொம்ப தூரமாக இருக்குது, மூச்சு வாங்குது. அதுக்கு தான் ஓரா சொல்லி போடக்கூடாது. கேட்டிங்களா? அதெல்லாம் பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குது பயங்கரமா. அப்போ தப்பி தவறி கீழே விழுந்தோம் அப்படின்னா சோழி முடிஞ்சிடும். இங்கெல்லாம் எப்படி தான் அங்கே வந்து படம் எடுத்தாங்கன்னே தெரியல. இது ஃபுல்லாக இது மலைப்பிரதேச பாலைவனம். தள்ளி போனோம்னா மண் பிரதேச பாலைவனம். ஓகே, இப்போ நம்ம சைனாக்காரர் நம்ம கோஸ்டர்லாம் வந்தா போல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா போல். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்தோன்னே அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து எடுக்கக்கூடாது, மம்னு வேறு என்ன வேணா எடுத்துக்கோ, எங்களை எடுக்காது அப்படின்னா. சாரி சார், தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அது நிற்கிறாங்களே இந்த போட்டை தாண்டி அங்கே போயிட்டு சன்செட்டை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். எப்படி இதெல்லாம் உருவாகிருக்கும். எல்லோரும் வராங்க பார்த்துட்டு, சன்செட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே வராங்க. நம்ம சன்செட் பார்க்கறதுக்காக போகிறோம். அம்மா இந்த அட்வென்ச்சர் செய்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வசதி. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அம்மா செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு செட் ஆகிடும். ஓ எங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகிறோம். அடி மாதிரி வச்சு ஏற வச்சிருக்காங்க. இது சேர்ந்துட்டோம் எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டுக்கு. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதோ அங்கே தான் நம்ம போகணும். வாங்க போவோம். ரொம்ப குறுகிய பாதை, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் போல். நம்ம பசங்க ஓடுவாங்களே. நம்ம பிள்ளைங்க ஓடுவாங்க. ஃபோட்டோஸுக்கு மட்டும் பஞ்சம் இல்லைங்க.
Deswegen so wenn's ஐயோ விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு கதை. நம்ம வீடியோவை ஃபோக்கஸ் எடுக்கிறத விட்டுட்டு நம்ம பாதையை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காரணம் தப்புனா மரணம். ஓகே, வீடியோவில் பார்க்கறதுக்கு அவங்க அப்படி இருக்குது, பட் நேரில் பார்க்க ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க உண்மையிலே. எனக்கு இந்த அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் அட்வென்ச்சர். போகிறதுக்கு நான் பசங்களோட போகிறது தான் பிரச்சனையே, பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறது தான் பிரச்சனையே. சாரி. ஓ சரி. இது ஒரு வழி போல, அங்கெல்லாம் நிற்கிறாங்கல்ல, அந்த பக்கமாக வந்து அந்த பக்கமாக போகிறாங்க போல. நம்ம இந்த பக்கமாக வந்து ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. பார்க்கலன்னா வருத்தப்படுவீங்க. நான் இது ரொம்ப நாளாக பார்க்கணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. You guys came before, huh? Sorry? You came before? Yeah, oh, it's big drop. Yeah. Okay, I can help you. I think it's a video, right? Yeah, it's Okay, video, no problem. I can manage. Okay. 这是录的线。对。过去你给我拍张照片行得了。 ，OK。 சும்மா அப்படியே உட்காந்து
ரொம்ப நேரம் நடந்துட்டு வந்தேன்ல, அதான் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆச்சு, நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப நொந்துட்டேங்க. இதில் பயங்கரமாக நொந்துட்டேன். தடாவை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது பாலைவனமாக இருக்கா, தண்ணி தாகம் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இது ரொம்ப டேஞ்சர். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நடக்கிற மாதிரி பசங்களை தான் கூட்டிகிட்டு வரணும். தூக்கிட்டு போகிற மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் இங்கே புதைச்சிட வேண்டியதுதான். சரிக்கு விடுது, கேர்ஃபுல்லாக நடக்கணும். அவ்வளோதான், சன்செட்டு பார்த்தாச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன வச்சுருக்காங்க நைட்டு பார்க்கணும். இந்த இஸ்தரஹா தான் நம்மளை வர வச்சுருக்காங்க. டீ கொடுத்துருக்காங்க நமக்கு. மாஷாஅல்லாஹ், உண்மையான டீ. இவர் கூட நம்ம ஒட்டகத்தில் போகணும் போலல்ல. مكان يجلس اهلا اهلا. உட்காந்து எல்லா நாட்டோடைய கொடியெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வா, கன்னு, வாள், அந்த காலத்து ராஜாவுடைய ட்ரெஸ்ஸு எடுத்து சீவனன்னு வச்சுக்கேன், சொல்லி முடிஞ்சிடும். பாட்டு போட்டு மியூசிக் போட்டு வைப்பாங்க போல், டிஜே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓகே, அவ்வளோதான். கொடுக்குற சாப்பிட்டு நம்ப வேண்டியதுதான்ப்பா. ஸ்தானம் நல்லா இருக்குல்ல, சூப்பர். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், வெரி குட். சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். வா, மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ், அருமையான இடங்க, செம்மையாக வச்சுருக்காங்க. சலாம் சலாம். بسم الله الرحمن الرحيم. معلش ولا يهمك، أي مكان اجلس هنا اجلس هنا. اوكي، مكرونة. بسم الله الرحمن الرحيم. تعال ساعدك هنا. شكرا. شوية فوق. مظبوط، ماشي بعدين. وين نجلس؟ هي نظرة. اوكي. மக்ரோனி, சோறு, கறி இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இந்த ஒன் டே ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சிச்சு. சாப்பிட்டாச்சு. டின்னரில் வந்து சோறு, மக்ரூனி, அப்புறம் சிக்கனு எல்லாம்
கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கோஸ்டருக்கு போயிட்டு அம்மா கோஸ்டருக்கு போயிட்டு அதோட இந்த என்டையர் வீடியோ ஃபினிஷ். இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, பிடிச்சிருக்கும், பிடிக்கலன்னா ஐசே கோப்ஸா இதை சாப்பிட்ணும் தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சத்தியமாக இதை சாப்பிட்றதா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உடும்ப வச்சுருந்தாங்க. உடும்பு கறி சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்டேன். இது வந்து சமைக்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் பார்வைக்கு அப்படின்ட்டாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சுங்க நல்லபடியாக. இதுதான் இஸ்தரஹா, ஒரு ஒன் டே ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை என்னென்ன செய்யணும், சப்ஸ்கிரைபு, லைக்கு, பெல் பட்டனு இதில் தட்டி விட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல ஒரு இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப். அஃப்ரா விலாக்ஸ். நீ சொல்லுமாம்மா, அஃப்ரா விலாக்ஸ் சொல்லு. பேசா என்னங்க பேசவே மாட்டாங்கண்ணா.